நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்ட விடயம்தான் நாடு முழுவதுமே தற்போது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாடு முழுவதும் என்பதையும் தாண்டி அது சர்வதேச தளத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். என்ன விடயத்திற்காக என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது இவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இங்கிலாந்திற்கு ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போது 16.9 மில்லியன் ரூபாய் பணம் செலவழிக்கப்பட்டிருந்தது. அவருடைய தனிப்பட்ட தேவையின் நிமித்தம் அந்த பணம் அரச பணம் செலவழிக்கப்பட்டது என்ற பெயரில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றம் சுமத்தப்பட்டதற்காக வாக்குமூலம் வழங்குவதன் போது இவருடைய வாக்குமூலங்கள் போதாமையின் காரணமாக குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படியாக அதன் பின்னர் அவருடைய வயது மற்றும் அவருடைய உடல் நல குறைவு காரணமாக ஆரம்பத்தில் வெறிக்கடை சிறைச்சாலையினுடைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தற்போது கூட அவர் சிங்கப்பூருக்கு மாற்றப்படுவார் என்ற மாதிரியான செய்திகள் கூட வந்திருந்தது. உண்மையான விடயம் அதுவல்ல. அதாவது அவருடைய உயர் ரத்த அழுத்தம் இன்னும் கட்டுக்குள்ள வராதால அவரை சிங்கப்பூருக்குமே சிங்கப்பூர் வைத்தியசாலைக்குமே மாற்றி கண்காணிக்க சொல்லி அவருடைய கட்சி சார்பில் ஒருவர் ஒரு ஆலோசனை தான் கூறியிருந்தாரே தவிர ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிங்கப்பூருக்கு இனிமே மாற்றப்படவில்லை. தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில தான் சிகிச்சை பெற்று வருகின்றார். இப்படி இருக்கையில ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாக 2 தரப்பு வாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான பார்க்கைகளை ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்யப்பட்டதற்காக எதிர்ப்புகளே நாடளாவிலும் அதே நேரம் சர்வதேச தளங்களிலும் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது ஒரு அற்ப விடயத்திற்காக என்பது மாதிரியான நிறைய எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன. அதே நேரம் பெரிய பெரிய பல நிதி மோசடிகளை செய்தவரும் பெரிய குற்றங்களை செய்தவர்களும் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கையில ஒரு அற்ப விடயத்திற்காக ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காகவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களையும் அரசியல் தலைமைகள் மக்கள் தரப்புல இருந்து பெரிய எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன. அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால் எதற்காக மக்கள் கூட என்றால் சமூக வலைத்தளங்கள்ல ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இந்த ஐசியூவில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பரவி அவர் மீதான ஒரு அனுதாபத்தை உண்டாக்கி இருக்கின்றது. இது இப்படியாக அவர் என்ன சொல்றாரு, நாடு வங்குரோத்து நிலையில இருக்கேக்கையும் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கேக்கையும் நாட்டை ஏற்று நம்மையெல்லாம் மீண்டும் வாழ வைத்த இந்த வரிசை யுகங்கள்ல இருந்து நாட்டை மீட்டெடுத்தது ரணில் விக்ரமசிங்க என்பதனாலையும் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதே நேரம் இன்னொரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த புகைப்படங்களை, அதாவது இந்த ஐசியூல சிகிச்சை பெற்று வர மாதிரியான புகைப்படங்களை நாங்கள் பகிர்வதனால மக்களிடத்துல ரணிலினுடைய இன்னொரு கொடூரமான முகம் மறைக்கப்படுகின்றது. அவர் மீதான அனுதாபம் மாத்திரமே அதாவது கிரியேட் செய்யப்படுகிறதே தவிர, உருவாக்கப்படுகிறதே தவிர அவருடைய கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கொடூரமான முகங்கள் அந்த அதாவது அந்த அவருடைய சிகிச்சை பெற்று வரக்கூடிய புகைப்படங்கள்ல மறைக்கப்படுகின்றது சொல்லி ஒரு சாரார் சொல்லுகின்றார். அதாவது என்னன்னு சொல்லி பார்க்க நிச்சயமாக அண்மையில கூட பட்லந்த வதை முகாம் தொடர்பாக அதுல நேரடியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நேரடியான ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லியுமே நிறைய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வதை முகாம்கள்ல 1-2 ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையிலேயே நடாத்தப்படுதுன்னு சொல்லியும் வதை முகாமினுடைய முக்கியமான ஒரு தலைவர்கள்ல ரணில் விக்ரமசிங்க அவர்களுமே மிக முக்கியமானவர்னு சொல்லியுமே ஒரு இராணுவ தளபதி, அதாவது புகைப்பட கலைஞர் ஒருவர் சொல்லி இருந்த இந்த செய்தி நான் நினைக்கின்றேன் கடந்த காலநிலைகள்ல பார்த்திருக்கின்றோம். இப்படி இருக்கையில எத்தனையோ இளைஞர் யுவதிகளை நிர்வாணமாக்கி அவர்களை கொடூரமாக சித்திரவதைக்குட்படுத்தி கொலை செய்த சம்பவங்கள் எல்லாமே இருக்கின்றன. அதை கதிரையில இருந்து ரசித்து பார்த்த ஒருவர் தான் தற்போது இந்த ஐசியூல சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த அனுதாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லி ஒரு சாராருமே சொல்லிக் கொண்டு வருகின்றார்களாக. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு நிறைய எதிர்ப்பு தான் கிளம்பி இருக்கிறது. அவர் அந்த புகைப்படங்களை வைத்து மாத்திரமே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உண்மையான முகத்தை கணித்து விட முடியாது. அவருடைய கோர முகம் என்பது வேறு. ரணில் விக்ரமசிங்க சிங்கள இளைஞர்கள் தமிழ் இளைஞர்களுக்கு எல்லாமே
பல கொடூரங்களை செய்திருக்கிறார் என்பதை வந்து அவருடைய கடந்த காலங்களை சிலர் வந்து தூசு தட்டி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்படியாக ரணில் விக்ரமசிங்கவனுடைய கைது தொடர்பாக இருதரப்பட்ட வாதங்கள் வந்து போய்கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து நேற்றைய தினம் மன்னிக்கவும் இன்றைய தினம் இடம்பெற்ற, அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய அலுவலகத்துல இன்றைய தினம் இடம்பெற்றிருந்த இந்த ஊடகங்களுக்கான சந்திப்பில் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ராஜபக்சர்கள் தற்போது ஆட்டம் கண்டிருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி பாத்தீங்களா, இதுவரைக்குமே எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ரணில் மீது கை வைக்க முடியாது. ரணில் வந்து ஒரு நரி தந்திரம் உடையவர், அவர் வந்து ராஜதந்திரம் உடையவர், அவர்களுடைய அரசியலோடு விளையாட வேண்டாம் என்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கதை திரிந்த வினம். ஆனால் தற்போது ரணிலையுமே வந்து கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார். ஜனாதிபதி அவர்கள் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கொடுக்கிறதுல வந்து மிக உறுதியாக இருக்கின்றார். இந்த தையிட்டி பிரச்சனைக்குமே சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பார் என்ற மாதிரி எல்லாம் சந்திரசேகர் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார். இதே நேரம் சொல்லியிருக்கிறார், தீங்கு, அதாவது நாட்டுக்கு தீங்கு செய்தது அது ரணிலா அல்லது ராஜபக்சவா என்பது பிரச்சனை இல்லை, நிச்சயமாக யாராக இருந்தாலுமே அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், என்னென்னா விரைவில் வடக்கினுடைய அரசியல்வாதிகளுடைய வாழ்விலும் வசந்தம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது குறியீடாக வடக்கினுடைய அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படலாம் என்பதை வந்து அவர் வந்து குறியீட்டு படிவமாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சமூக வலைதளங்களை வந்து சொல்லுகிறார்கள். அதாவது ரணிலை கைது செய்யப்படும் போது அரசியல், அதாவது அடுத்த கட்டம் மகிந்த ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்ற மாதிரியான சில பேச்சுக்களுமே எழும்பி இருக்கின்றன. ஆனால் ஒரு சில சாரார் என்ன சொல்லினோம்னா, மகிந்த தரப்பின் மீது கை வைக்க முடியாமல் தான் ரணிலை வந்து கைது செய்திருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு தரப்பு வாதமே வந்து போய்கொண்டிருக்கின்றது. இப்படியாக ரணிலினுடைய கைது செய்தியை வைத்துத்தான் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல இருந்து நாடு முழுவதுமே தலைப்புச் செய்திகள், பேசுபொருள்கள் எல்லாமே வந்து இருக்கின்றன. இப்படியாக எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன்னு சொல்லி நினைக்கின்றேன். நீங்கள் ரணிலினுடைய கைது சம்பவம் தொடர்பாகவும் அந்த உண்மையிலேயே வந்து ரணில் வந்து நல்லவரா அல்லது கெட்டவரா என்ற மாதிரியான காணொலிகள் கூட தற்பொழுது வர தொடங்கி இருக்கின்றன. ரணிலுடைய உண்மையான முகம் என்ன, அதாவது அந்த புகைப்படங்களை வைத்து அனுதாபத்தை வந்து ரணில் சம்பாதித்து இருக்கின்றார். அவருடைய உண்மையான முகம் என்ன, அவருடைய கடந்த காலங்களுடைய கொடூரங்கள் என்ன என்ற மாதிரி எல்லாம் சொல்லுகிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஐசியூல சிகிச்சை பெற்று வரக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து உண்மையிலே அனுதாபத்திற்குரியவரா அல்லது அவருடைய கடந்த காலங்கள் அவரை ஒரு கொடூரமானவராகவே சித்தரிக்கின்றதா என்ற விடயங்களை நீங்கள் என்னுடைய காணொலியினுடைய கருத்து பகுதியில பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்.